வாழ்க வளமுடன் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த க்யூப் ஷேப்பில் ஆல்கஹால் இங்க் அண்ட் ரெசின் காம்பினேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்யூபை நான் இயரிங்ஸாவோ செயினாவோ பெண்டன்ட்டாவோ யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்குது. ஸோ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்ட் ஆர் பென் ஸ்டாண்ட் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த எஃபெக்டை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்றத வாங்க டெடிஸ் கிராஃப்ட் ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டெடிஸ் கிராஃப்ட் ரூம்குள்ளே போகலாம். ஸோ சிலிக்கான் மோல்டு எடுத்தாச்சு. இது க்யூப் ஷேப் மோல்டு. அண்ட் இதில் ரெசின் ஃபில் பண்ணுறேன். ரெசின் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரெசின் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பழைய வீடியோஸை செக் பண்ணுங்கள். ஸோ இதை ஒன்ஸ் ஃபில் பண்ணும் போது மோல்டில் எப்போதுமே ஹாஃப் மோல்ட் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த செக்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பபிள்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அது ரைஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பாப் ஆயிரும். அதுக்காக இப்போ ரெசின் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்கஹால் இங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆல்கஹால் இங்க்ஸ் ஒரு ட்ராப் போட்டால் போதும். அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கு அப்புறமும் நீங்கள் ப்ரைம் கலரான ஒயிட் கலர், அந்த ஒயிட் கலர் தான் உங்களுக்கு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒயிட் கலர் கொடுக்காம மற்ற கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கலரும் பிளெண்ட் ஆகி உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துடும். உங்களுக்கு அந்த நான் தம்ப்நெயிலில் காமிச்ச எஃபெக்ட் வந்து வராது. ஸோ இதில் நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா பியாண்ட் இங்க்ஸ் அப்படின்ற பிராண்டோட ஆல்கஹால் இங்க்ஸ், இன்னொன்று நானே டிஐஒய் பண்ண ஆல்கஹால் இங்க்ஸ். ஏன் அப்படின்னா ஆல்கஹால் இங்க்ஸ் ஜென்ரலி ரொம்பவே காஸ்ட்லி. எல்லா கலர்ஸும் நம்ம வாங்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால சில கலர்ஸ் மட்டும் வாங்கிட்டு மீதி கலர்ஸை நானே ட்ரை பண்ணேன். இதில் வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்ச், ரெட் வந்து நான் பண்ண ஆல்கஹால் இங்க், அண்ட் க்ரீன் அண்ட் பிங்க், ஒயிட் வந்து நான் வாங்கினது. ஒயிட் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வாங்கி தான் ஆகணும், ஏன்னா அந்த பிக்மெண்ட் வந்து நீங்களே பண்ணால் கிடைக்காது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் 24 hours கழித்து பாப் பண்ணிடலாம். என்னோடய ஃபேவரட் செக்ஷன் இதுதான். எனக்கு இது பாப் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இதோட எஃபெக்ட் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் ரெசின் ஊற்றின உடனே ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் வரும். ரெசின் ஊற்றி ஒரு 20 minutes 30 minutes கழிச்சு நீங்கள் ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். அதே மாதிரி மோல்டோட டெப்த்து, ஆழத்தை பொறுத்தும் அந்த எஃபெக்ட் வந்து மாறும். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு பெயிண்ட்டை வந்து தண்ணிக்குள்ளே ஊற்றும் போது ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகாகவே வந்திருந்தது. ஸோ இதை வச்சு நான் ஒரு பென் ஸ்டாண்ட் இல்லைன்னா செல்ஃபோன் ஸ்டாண்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதை எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி புது ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Bharati.